ஸ்தோத்திரம். அங்கே எனக்கு ஒரு 7 வயசில் எனக்கு உடம்பு சரியாமல் போயிட்டுங்க. அந்த நாட்களில் 7 வயசில் என்ன இருக்கும்? ஸ்தோத்திரம். 2002, 3 1962 63 இருக்கலாம். 63. இப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு அனுப்பி வேப்பிலையை வச்சு நம்ம மூஞ்சில் அடித்து கொஞ்சம் விபதியெல்லாம் போட்டு அனுப்புனாங்க. உடஞ்சது ஏதோ பயந்துருப்பான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உங்களுக்குலாம் அடிச்சிருக்காங்களா? என்ன நான் சொல்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லுங்கள். நான் தைரியமாக சொல்கிறேன்ல. அடித்தாங்களா? அடிக்கல, அடிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்பிக்கை, அந்த நம்பிக்கையும் பலன் கொடுக்குது. அந்த நம்பிக்கை பலன் கொடுக்குறது. ரியலாக இருக்கோ அது ரியலாக இல்லையோ, அது நிஜமாக இருக்குதோ நிஜம் இல்லையோ, போகிறவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை வச்சு அடித்தா சரியாக போயிடும்னு சொல்லி அவன் சுகமாகி தான் வாரான். திருப்பி 9வது வயசில் ஒரு 10வது வயசில் ஒரு வியாதி வந்தது. அது 67 68. ஸ்தோத்திரம். இப்போ கோடம்பாக்கம் பிரிட்ஜிக்கில் ஒரு மசூதி இருக்குது. அங்கே அனுப்பினார் எங்கள் அப்பா. போடா, அங்கே போனால் பெசலாக ஊதி விடுவார் அப்படின்னு சொல்லி நானும் போய் அங்கே நின்று எங்கள் அண்ணன் கூப்பிட்டு போனான். எங்கள் அண்ணன் பேர் தனபால். தனபால் இருக்கீங்களா? எங்கள் அண்ணன் பேரும் தனபால் தான். அவர் கூட்டு போய் நின்னார். தாடி வச்ச பாய் வந்தார், ஊதினார். பயந்துட்டான் அப்படின்னாரு. நேராக வீட்டுக்கு வந்தேன். நம்பிக்கை சரியாக போச்சு. ஏன்னா போகிறவங்க நம்பிக்கையோடு தானே போகிறாங்க. தோத்திரம். அடுத்தபடியாக தோத்திரம் மட்டும் அவதாக திருப்பி ஒரு 2 வருஷம் கழித்து உடம்பு சரியாக போயிட்டு எங்கள் அப்பா ஒரு கிட்ட மெழுகுத்தி வாங்கி கொடுத்து, கோடம்பாக்கம் பிரிட்ஜிக்கில் ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குது. பெரிய சர்ச்சு, பழைய காலத்து சர்ச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் போகிற சர்ச்சு. அங்கே போனார். அங்கே போய் நான் ஏற்றி வச்சு அம்மாவையும் அவனையும் கும்பிட்டுட்டு கோயிலெலாம் பார்த்துட்டு அந்த சிஸ்டர்ஸ் மாதிரிலாம் பார்த்தேன். பிரைஸ் காட். என் உள்ளத்துக்குள்ளே அப்பவுமே வேலை செய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்தது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அதை தேடி போகக்கூடிய மனம் அங்கே ஈர்க்கப்படுது. ஏன் என் மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதுங்க. சினிமா பார்த்தா என் மனசுக்கு ஒரு ஆறுதல். அந்த கோயிலுக்கு போனால் மனசுக்கு ஆறுதல். இந்த கோயிலுக்கு போனால் மனசுக்கு ஆறுதல். இந்த பூசாரியை பார்த்தா எனக்கு மனசுக்கு ஆறுதல். பிரைஸ் காட். அந்த ஊழியர் ஜெபம் பண்ணால் ஆறுதல். இந்த தீர்க்கதரிசி தலையில் கையை வைத்த ஆறுதல். இந்த தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்தா ஆறுதல். இந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்தா ஆறுதல். பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான். அங்கேயும் ஏதோ கொண்டு போனோம், இங்கேயும் வந்தால் எண்ணெயை கொண்டு வரோம், தண்ணியை கொண்டு வரோம், ஏதோ கொண்டு வரோம், ஜெபம் பண்ண ஆறுதல். பேட்டர்ன் எல்லாம் ஒன்று தான். ஸ்தோத்திரம். போகிற இடம் தான் வித்தியாசம். போகிற இடம் தான் வித்தியாசம். பேட்டர்ன்லாம் ஒன்று தான். அப்போ 1980 ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு ஜெப கூட்டத்துக்கு போகிறேன். ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய அப்பாவுடைய சிஸ்டர் சொல்கிறாங்க, டேய் கையில் எண்ணெய் எடுத்துக்கோ மணி, பிரைஸ்கா தண்ணி எடுத்துக்கோ, சாமியார் அந்த பிரசங்கியார் நமக்கு ஜோமணி கொடுப்பாரு அப்படின்னாங்க. முன்ன நான் மெழுகுத்தி கொண்டு போனேன், இப்போ நான் எண்ணெயும் தண்ணியும் கொண்டு போகிறேன். ஸ்தோத்திரம். அவரும் ஜோமணி கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து தொளிச்சோம். போகிற இடங்கள் தான் வித்தியாசமாய் தவிர மனம் மாற்றம் அடைந்தால் என்றால் மனம் மாற்றம் அடையலை. மனதிற்கு ஏதோ ஒரு ஆறுதல் இருந்தது, போனோம், அவ்வளோதான். வாரம் போகிறோம். வழி பிறந்ததா? எத்தனை தீர்க்கதரிசிகள் தலையில் கை வைத்திருப்பார்கள், மாறியதா? எத்தனை ஊழியக்காரர்கள் தலையில் கை வைத்திருப்பார்கள், மாறியதா? எத்தனை லிட்டர் தண்ணீர் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீர்கள், மாறியதா? எத்தனை தன்னுடைய முறை நீங்கள் எண்ணெயை ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, மாறியதா? அது இல்லைங்க வழி கடவுளுடைய வார்த்தையை தான் வழியாக வைத்திருக்காரு தவிர எண்ணெயும் தண்ணியும் எதையும் ஒன்றை வைக்கிற நமக்கு வழியாக. ஸ்தோத்திரம். என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, நான் இயற்கை உனக்கு சாதகமாய் மாற்றுகிறேன். என் வாழ்க்கைக்கு கீழ்ப்படி, திராட்சரசத்தை உனக்கு சாதகமாய் மாற்றுகிறேன். என் வாழ்க்கைக்கு கீழ்ப்படி, மிருகஜீவன் உனக்காக செயல்படும். ஸ்தோத்திரம். என் வார்த்தையை தான் உனக்கு வைத்திருக்கிறேன் தவிர